வணக்கம். தீமையை நன்மை ஜெயிக்கிற நாள் கந்த சஷ்டி விழாவோட உச்சகட்டமான சூரசம்ஹார பெருவிழா. 2025ஆம் வருஷத்தோட இந்த மெய்சிலிர்க்க வைக்கிற நிகழ்வுகள் தமிழ்நாடு முழுசும் இருக்கிற புகழ்பெற்ற முருகன் கோவில்கள்ல ரொம்பவே கோலாகலமா நடந்து முடிஞ்சிருக்கு. இது வெறும் அசுரனை அழிச்ச கதை மட்டும் இல்ல, நமக்குள்ள இருக்கிற ஆணவம், கன்மம், மாயைங்கிற 3 அழுக்குகளை அழிக்கிற தத்துவம். இந்த வருஷம் அக்டோபர் 22ஆம் தேதி யாகசாலை பூஜைகளோட கோலாகலமா ஆரம்பிச்ச கந்தசஷ்டி திருவிழாவோட ஒவ்வொரு நாளும் முருக பக்தர்கள் ரொம்பவே கடுமையா விரதம் இருந்து கந்தனோட புகழ பாடினாங்க. அந்த 6 நாள் தவத்தோட பலனா தீமைகளை அழிக்கிற திருநாளான சூரசம்ஹாரம் அக்டோபர் 27ஆம் தேதி தமிழ்நாட்டையே பக்தி பெருக்கில ஆழ்த்தியது. சூரசம்ஹாரம்னு சொன்ன உடனேயே நினைவுக்கு வர்ற இடம் முருகனோட அறுபடை வீடுகள்ல 2வது வீடான திருச்செந்தூருக்கு தான். இங்கதான் முருகப்பெருமான் தன் தாய் பார்வதியிடம் வாங்கிய வேலால் சூரனை சம்ஹாரம் செய்ய புறப்பட்டதா வரலாறு சொல்லுது. அதனாலதான் சிக்கலில் வேல் வாங்கி செந்தூரில் சம்ஹாரம்னு ஒரு பழமொழியே இருக்கு. நேற்று அக்டோபர் 27 திங்கட்கிழமை காலையிலிருந்தே திருச்செந்தூர் நகரமே விழாக்கோலம் பூண்டிருந்தது. இலங்கை, மலேசியா, சிங்கப்பூர்னு வெளிநாடுகள்ல இருந்தும் இந்தியாவோட பல மாநிலங்கள்ல இருந்தும் லட்சக்கணக்கான பக்தர்கள் அலைக்கடல் மாதிரியே திரண்டிருந்தாங்க. பக்தர்களோட பாதுகாப்புக்காக சுமார் 4000 போலீசார் பாதுகாப்பு பணியில் இருந்தது இந்த நிகழ்வோட பிரம்மாண்டத்துக்கு ஒரு சாட்சி. காலையில நடந்த சிறப்பு பூஜைகளுக்கு பிறகு மதியம் சுவாமி ஜெயந்திநாதர் தங்கச்சப்பரத்துல எழுந்தருளி சண்முக விலாச மண்டபத்துக்கு வந்தார். சாயங்காலம் 4 மணி அளவில கடற்கரையை நோக்கி சுவாமி புறப்பட்டப்போ கூடியிருந்த லட்சக்கணக்கான பக்தர்களோட வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரான்ற பக்தி முழக்கம் வானத்தையே பிளந்துச்சு. கடற்கரையில முதல்ல யானை முகம் கொண்ட தாரகாசுரனும் அடுத்து சிங்க முகம் கொண்ட சிங்கமுகனும் அடுத்தடுத்து வதம் செய்யப்பட்டாங்க. கடைசியா தன் மாய சக்தியால பல உருவங்கள் எடுத்து போரிட்ட சூரபத்மன் மாமரமாக மாறி நின்னான். அந்த மாமரத்தை முருகப்பெருமான் தன்னோட சக்தி வேலால் 2ஆ பிளந்தார். அப்போதான் அந்த அற்புதம் நடந்துச்சு. ஆணவம் அழிஞ்சு அருள் பிறந்தது. பிளவுபட்ட மாமரத்தோட ஒரு பாதி முருகனோட வாகனமான அழகான மயிலாகவும் இன்னொரு பாதி அவரோட வெற்றி கொடியான சேவலாகவும் மாறுச்சு. எதிரிக்கும் அருள் செய்கிற கருணாமூர்த்தியா முருகன் காட்சியளிச்ச அந்த தருணத்துல பக்தர்கள் பக்தி பரவசத்துல மூழ்கினாங்க. சூரனை வதம் செஞ்ச பிறகு சுவாமி ஜெயந்திநாதர் வெற்றி திருமகனா கோவிலுக்குள்ள போய் சாயாபிஷேகம் கண்டருளினார். அந்த அமைதியான தரிசனம் ஒரு கொடிய போருக்கு பிறகு வர்ற தெய்வீக அமைதியை உணர்த்துற மாதிரி இருந்துச்சு. செந்தூர்ல மட்டுமில்ல, தமிழ்நாட்டோட பல முக்கியமான முருகன் கோவில்களிலும் இந்த சூரசம்ஹார நிகழ்ச்சிகள் பாரம்பரியமாக நடந்தது. பழனிமலை அடிவாரத்துல சின்னக்குமாரர் கிரிவலம் வந்து சூரர்களை வதம் செஞ்ச காட்சி உடம்பை சிலிர்க்க வச்சது. அறுபடை வீடுகள்ல முதல் வீடான திருப்பரங்குன்றத்துல சூரசம்ஹாரம் ரொம்பவே பாரம்பரியமா நடந்துச்சு. சுவாமி மலையில அப்பாவுக்கே பாடம் சொன்ன சுவாமிநாதன் சூரனை ஜெயிச்ச வீரனா காட்சியளிச்சாரு. தலைநகர் சென்னையில வடபழனி முருகன் கோவிலில் சூரசம்ஹாரத்தை காண ஆயிரக்கணக்கான மக்கள் கூடியிருந்தாங்க. இதே மாதிரி திருப்போரூர், வல்லக்கோட்டை, குன்றத்தூர்னு சென்னையை சுத்தியுள்ள முருகன் கோவில்களிலும் கந்த சஷ்டி விழா ரொம்ப சிறப்பா நடந்துச்சு. ஒவ்வொரு கோவில்லையும் சடங்குகள்ல சின்ன சின்ன வித்தியாசங்கள் இருந்தாலும் அதோட மைய கருத்து ஒண்ணுதான், ஆணவத்தை அழிச்சு அருளப் பெறுவது. ஆனா ஒன்னை நாம கவனிக்கணும், முருகனோட அறுபடை வீடுகள்ல 5வது வீடான திருத்தணியில மட்டும் சூரசம்ஹாரம் நடக்காது. என்ன காரணம்னா, முருகன் கோபம் தணிந்து அமர்ந்த தலம் அது என்பதால அங்கே போருக்கும் சம்ஹாரத்துக்கும் இடமில்லைன்னு சொல்லப்படுது. சரி, இந்த சூரசம்ஹாரம்ங்கிறது வெறும் புராண கதைய திரும்ப நடத்துற ஒரு நிகழ்வா? இல்லவே இல்ல. இது ஒரு ஆழமான தத்துவ பாடம். சூரபத்மன் வெளியில இருக்கிற ஒரு அசுரன் இல்ல, அவன் நமக்குள்ள இருக்கிற ஆணவத்தோட அடையாளம். அவனோட தம்பிகளான சிங்கமுகன் நம்ம கர்ம வினையையும் தாரகாசுரன் மாயையையும் குறிக்கிறாங்க. நாம வாழ்க்கையில சந்திக்கிற தடைகள், சோதனைகள், மனசுல வர்ற கெட்ட எண்ணங்கள், இது எல்லாமே சூரபத்மனோட வேற வேற உருவங்கள் தான். கந்த சஷ்டியில விரதம் இருந்து முருகனை நினைச்சு அவரோட புகழ பாடுறப்போ நம்ம ஞானம் அதிகமாகுது. அந்த ஞானம்ங்கிற வேல் நமக்குள்ள இருக்கிற ஆணவம், பொறாமை, கோபம் மாதிரியான கெட்ட குணங்களை அழிச்சு நம்மள சுத்தப்படுத்துது. முருகன் எப்படி சூரனை ஆட்கொண்டாரோ அதே மாதிரி நம்ம கெட்ட குணங்களும் நல்லதா மாற்றப்பட்டு நாம இறைவனோட அருளை பெற முடியும். சூரம் முடிஞ்சது, இனி நன்மைதான் பெருகும். அக்டோபர் 27ஆம் தேதி சூரசம்ஹாரம் முடிஞ்ச கையோட அடுத்த நாளான அக்டோபர் 28ஆம் தேதி திருச்செந்தூர் உள்ளிட்ட பல கோவில்கள்ல முருகப்பெருமானுக்கும் தெய்வானைக்கும் திருக்கல்யாண வைபவம் நடக்குது. தீமையை அழிச்ச இறைவன் உலகத்துக்கு நன்மைகளை வாரி வழங்க கல்யாண கோலத்துல காட்சியளிக்கிறது எவ்வளவு அழகான ஒரு தத்துவம் பாருங்க. முருகப்பெருமானோட மத்த திருவிளையாடல்கள், தமிழ்நாட்டு கோவில் விழாக்கள், அதுக்கு பின்னாடி இருக்கிற தத்துவங்கள் பத்தி இன்னும் தெரிஞ்சுக்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல்
பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. உங்க ஊர் முருகன் கோவில்ல சூரசம்ஹார விழா எப்படி நடந்துச்சு? உங்க அனுபவங்கள மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.